அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், சமுத்திரக்கனி, சத்யராஜ், அருண் விஜய், ஷாலினி பாண்டே மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் இட்லிக்கடை திரைப்படத்தை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை தனுஷே எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பிரசன்னா ஜி.கே எடிட்டிங் பண்ணியிருக்காரு. கிரண் கௌஷிக் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை முதன்முறையா இன்பன் உதயநிதி ரெட் ஜெயின்ட் மூவிஸ் சார்பில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சங்கராபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் சிவனேசன்கிற ராஜ்கிரண் ஒரு இட்லி கடை நடத்திட்டு வர்றாரு. அவரோட மனைவியா கீதா கைலாசம் நடிச்சிருக்காங்க. அவரோட பையனா முருகன்ற கேரக்டரில் தனுஷ். ஸோ இந்த குடும்பம் நடத்திட்டு வர்ற அந்த இட்லி கடை, அதாவது சிவனேசன் தன்னோட சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசையாக பார்த்து அந்த இட்லி கடையை நடத்திட்டு வர்றாரு. அதுவும் எப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆட்டாங்கல்ல மாவாட்டி அம்மிக்கல்ல சட்னி சாம்பார் அரைச்சி அப்படி வச்சுட்டு வராரு. அதனாலேயே அந்த கைப்பக்குவத்துக்காகவே அவரோட கடைக்கு நிறைய மக்கள் வர்றாங்க. இதே தொழிலுக்கு தானும் வரணுன்ட்டு அவர் படிக்கிற படிப்பு கூட, அதாவது முருகன் படிக்கிற படிப்பு கூட கேட்ரிங் டெக்னாலஜி தான் படிக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு அவர் வர்றப்பவே வந்து அந்த ஊருக்கு கிரைண்டர் மிக்சின்னு மெஷின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதை கொண்டு வந்து தன்னோட அப்பா கிட்ட காட்டி இதையெல்லாம் வச்சு நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் மெஷின் நல்லா தான்ப்பா இருக்கு, ஸோ நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அரைச்சி சாப்பிட்டு பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் என்னோட கைப்பக்குவங்கிறது இதில் வரல, என்னால் இந்த மிஷினுக்கெல்லாம் மாற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலேயே அப்பா மகனுக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. இவர் அந்த கிராமத்தை விட்டு வெளியூர் போய் தன்னோட படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படின்னு எல்லாம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாரு. அந்த அப்பாவும் கனத்த இதயத்தோடு அனுப்பி வைக்கிறாரு. அதன் பிறகு அந்த அப்பா அம்மாவை அவர் வந்து பார்க்குறதே ரொம்ப அரிதாக போச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் சத்யராஜோட பொண்ணான ஷாலினி பாண்டேவை இவர் லவ் பண்ணுறாரு. அவரோட ஹோட்டல்லையே வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு தாய்லாந்தில் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக கல்யாணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு தன்னோட தந்தையை தாயை ரெண்டு பேர்த்தையும் அழைக்கிறாரு. ஆனால் அவங்களால வர முடியல. இந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா திடீர்னு இறந்துடுறாரு. ஊருக்கு திரும்ப வராரு முருகன். ஸோ அப்படி வந்ததன் பிறகு அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, அந்த திருமணம் நடந்துச்சா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. ஒரு இயக்குனராக தனுஷ் இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதை. ஒரு சாதாரண கதையை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கடையை வச்சு இவ்வளவு தூரம் ஒரு லைவ்லியாக ஒரு படத்தை கொடுக்க முடியுங்கிறது நம்மளுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு உயிர் ஊட்டுற மாதிரி ஜி.வி. பிரகாஷ்குமாரோட பிஜிஎம், அதுவும் இன்டர்வல் பிளாக்ல அருண் விஜய்க்கும் இவருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிஜிஎம் போட்டிருப்பாரு. அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அந்த ஏஞ்சாமிங்கிற பாட்டு, அதுக்கு இவங்க பண்ணியிருக்கிற கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கௌஷிக்கோட அந்த சினிமோட்டோகிராஃபி இருளுக்கும் ஒளிவுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் ஆகட்டும், ஒரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக எடுத்து காட்டியிருக்கு. மொத்தத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து ரசித்து பார்க்குறதுக்கு மிக சிறப்பான படமாக இந்த ஆயுத பூஜைக்கு தனுஷோட இட்லி கடை வெளிவந்திருக்கு. நீங்கள் அனைவரும் பார்த்து ரசிங்க. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.